முகம் காணவில்லை. டாய் எங்கடா இருக்கின்ற கஷ்டப்பட்டு துட்டு போட்டு எதுக்குறான் பொல்லாது எங்கத்தான் போனானோ என்ன சமாதானமோ ஒன்றுமே புரியலையா? நேரா போய் பாட்டி கேட்டேன், இந்த பேரை எங்க போகிறான்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு அந்த கேள்வி சொல்லு என் பேரை எங்கேயோ போய்கிறான் அந்த சும்மா எந்த நேரம் துட்டு ஏமாத்தி ஏமாத்தி வாங்கி போய் போயிட்டு அவளுக்கு குச்சிக்கிறான் பாவன். அவன் நல்லா இருப்பானா? அவன் அந்த கை அவனை பார்த்து துட்டு என்ன சமாச்சாரமோ ஒன்றுமே புரியலையா? எங்கடா அண்ணே வணக்கண்ணே. நானா உங்களையா நான் அடிச்சனா? சரி நான் எதுவும் தெரியாம பட்டு போகணும். என்ன மன்னிச்சிடுங்கன்ட்டேன். என்னதான் பண்ணலான்ற நீ என்ன வர 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 என்ன என்ன நினைச்சுக்கிற? என்ன என்ன சார் நானும் கடை தான் பேசுறேன். என்னடா வந்து என்னங்க எப்படி யாரமுண்டா? முதல்ல கடை தானே பேசிக்கிறேன். இதான் கூட 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 திரும்ப 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 பேசிக்கிறேன். போ போ நான் வேற என்னத்தை காட்ட சொல்றேன்? எங்க சரி கொரோனா வந்தா சாப்பிடுறேன். வாங்கணும்ல எப்படியாச்சும் இதெல்லாம் பேர் வாங்கணும்ல, அதனால அடிச்சே பேர் கஷ்டப்பட்டு பிடிக்காது. என்ன பிடிக்காதா? பிடிக்க மாட்டேன். நாத்தமே எனக்கு பிடிக்காதுடா. குடிகாரன் சாவு கூட பஞ்ச கிடையாது. நீ ஆமா இதானே சொல்ல வர? ஆமாடா நீ சொல்றா. நான் தான் சொல்றேன். புண்ணியமா தெய்வமே எப்பா என் கண்ண பிரபு நான் தான் போலூர் பஸ் எல்லாம் சத்தியமா சொல்றேன். 2 நாய் அவன் மூஞ்சி நக்கிங்குது. 2 நாய் அவன் மூஞ்சி நக்கிங்குது. குடிகார சாப்பிடு பாந்தலாம் வருவான் சொல்றேன். அவரு மூஞ்சி 2 நாய் நக்கிச்சு. பக்கத்துல நீ படுத்திருந்தல்ல, உன் வாயில பத்தி போய் போய் வருது. நீ தானே ரோடு சேர்ந்து கூட்டி சேர்ந்து பிடிச்சிட்டு அங்க நீங்க பத்திருந்த போ. என்ன ஒரே காசிக்கிட்டே ஞாபகம்தா? ஏன் எதனால இது? நீ என்ன சொல்ற? அம்மாவை பாதுகாப்பா வச்சு நம்ம சொல்ல நம்ப முடியாது. நம்ப முடியல. எந்த பழக்கமே இல்லையா? பீடி, சிகரெட், ஆன்ஸ், பாக்கு, சரக்கு. சரக்கு குடி மட்டும் சொல்றல, அப்புறம் கையில பாட்டில் வச்சுக்கிறேன்.
நீ குடிக்காத ஆளு அவருக்கு வாங்கிட்டு போற இவருக்கு வாங்கிட்டு போறலாம் சொல்லாதானே. இனிமே சொல்றேன் என்ன, குடிக்காத ஆளு எந்த பழக்கம் இல்லைன்றீங்க என்ன பாருங்க. இதுக்கப்புறமா சொல்றேன், தயவு செஞ்சு அவங்க சொல்றாங்க சொல்லி தயவு செஞ்சு குடிக்காதீங்க. 100 வருஷம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்க. தயவு செஞ்சு பாட்டில தீ காய்ச்சி போன தூக்கி போட்டு போன. ஐயோ ரொம்ப சந்தோஷனே, நானும் அதுதான் சொல்றேன், குடிக்காதீங்க. குடிக்க மாட்டேன் திரும்ப ஊத்திப்பியா? குடியார மாட்டான் குடியார மாட்டான் ஒண்ணு பத்திரம் பேசிக்கிறான். என்ன இத நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல தேர்ச்சிழா வந்த மாதிரி புரியலையே. முன்னாடி ஒரு தெரு ஓடுவான். ஏன் நான் ஒரு தெரு ஓடுவேன். எதுக்கு? என் புள்ள ஒரு தெரு ஓடும். குடியார மாட்டான் குடியார மாட்டான் குடிச்சிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுல போய் பாட்டி போலாம் ஒதிப்பியா? நான் ஒதிக்க மாட்டான், என் முன்னாடி தான் என்ன ஒதிப்பான். நீ அளவா இருந்தா பரவாயில்ல, கண்ணு மணி தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு போனா உதவித்து வாங்கிதான் ஆகணும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஆமா, அந்த கணவன் மனைவிக்கு இருவருக்கும் சண்டை வந்தா யாருன்னா ஒருத்தர் விட்டு குத்துட்டு போனதான் அந்த குடும்பத்துக்கு அழகு. அண்ணே குடும்பம் இருந்தா சண்டை வரது ஒரு சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி சண்டை வரத்துல அதெல்லாம் சகஜம் தானே. சண்டை வரணும், அப்பதான் நீ என் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்க நான் எவ்வளவு உங்களை அனுபவிச்சிருக்க தெரியும். ஆனா சண்டை வந்தாலும் உங்க வீட்டுல பேசும்போது நீங்க கம்முன்னு வெளியே வந்துடணும். இல்ல அவங்க பேசும்போது நீங்களா கம்முன்னு இது கண்டுக்காத மாதிரி கம்முன்னு வெளியே வந்துடணும். நீ ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல, அது பெரிய பிரச்சனை ஆகும். யாராச்சும் ஒருத்தரை விட்டு கொடுத்து போனாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். இல்லன்னா நடுத்தறிவு சிரிச்சு போயிடும். இவ்வளவு பேசுற ஆனா காலங்கடி போய் குடிக்கிறிய. உடம்பு அசதி. உன்னை யாரு அவ்வளவு காசு போட்டு பிளாக்ல வாங்கி குடிக்க சொல்றது? தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷாம்பு போட்டு கசந்தே கிடையாது. வெறும் கறி மட்டும்தான். தெரியாம தான் கேக்குறேன். அங்க என்னதான் வாழுது அப்படியே? அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை யாரு குடி சொல்றது? அதான் ஒத்துக்கலாம் தெரியுது. மாட்டுக்கு தொட்டில தவிடு அதிகமா போட்டா செலுவுமா? அந்த செலுவு என்ன பண்ற? உடம்புல உப்பு இருக்கும்போது ஊறுகாய் தேவையில்லையா? ஏன்னா அந்த ஊறுகால அந்த உப்பு தான் இருக்குது. சரி, நம்ம உடம்புல அந்த உப்பு தான் இருக்குது. சைடிஸ் உன்னை பார்த்து 4 பேர் கத்துவாங்க போல. நாடு முடியாது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப பெருங்காதெல்லாம் அப்ப கழிவு காணும். ஆமா, கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு. என்ன பண்றது? சரி விடு, எப்படா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன குளுக்குற? அதுக்குள்ளேவா? ஏய், சரக்கு பவர் ஆகுதா இல்ல உன் பாடி வீக் ஆகுதா? என்ன சைடு வாங்குற? ஓ, உன் தலையேத்து. பேசிருந்த அதுக்குள்ள நான் சொல்லுங்க. அப்ப நல்லா வாய், இப்ப நாரா வாய். தப்பு இல்ல. உள்ள போச்சுன்னு வச்சுக்கோ, மனைவின்னு தெரியாது, அப்பா அத்தான யாரும் தெரியாது, அண்ணனும் தெரியாது, தம்பியும் தெரியாது, ஐபின்னு கூட தெரியாது. ஆமா, அவனுக்கு தெரியும்.
கண்மாடி பையா. ஏய், உன்னதானே எருமாடா. புலியில் அது பாத்து என்ன வீந்திர போறீங்க வீட்டுல படுன கம்முனு என்னது வார வயல பொட்டி கடை வச்சுக்கிறேன். இது பொட்டி கடை. எத்தனையோ பேர் தனி சாப்பிட்டு இந்த வழி தான் போவான், இந்த வழி தான் வருவான். வார வயல பொட்டி கடை வச்சுக்கிறேன். உன்னை சொல்லி தப்பு இல்லண்ணே, உன்னை சொல்லி தப்பே இல்ல. என்ன பாரு, ஒரு சிலர் இருக்கிறாங்க இப்பவும் நேரா ஒயின் ஷாப் போவாங்க. ஒரு கோட்டர் இல்ல, 2 கோட்டர் இல்ல, 4 கோட்டர் குடிக்கிறாலும் இருக்கிறாங்க. குடிச்சாலும் யாரும் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நேரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருவாங்க. உன்ன மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க, கட்டி குடிச்சா போதும், இல்லாத அலப்பறை பண்றது, இல்லாத சிலுமிஷம் பண்றது, சோமாபுரம் கூப்பிட்டு சண்டை வலிக்கிறது. அங்க 4 பேர் சொல்லுவாங்க, என்னன்னு தம்பி குடிச்சிட்டு இருக்கிற, யார் பேச்சு போவாத, இதெல்லாம் காலைல பேசலாம், இன்னும் போய் படுவாங்க. கேட்பானா என்ன விடு, நான் போய் 4 வாயின் வந்தா படு பண்ணுவான். அது மாதிரி எழுந்து வந்து 4 வச்சிருவேன். ஆனா பாக்குறவங்க சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டி தான் குடிச்சிக்கிறானே, அவன் பேச்சுக்கு நம்ம போறவனாங்க. இப்ப நீங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கேட்க போனா குடிச்சிக்கிறான் விட்டு போங்கப்பா. அதானே வந்துட்டீங்க. இது பொட்டி கடை. உங்களுக்கு என்ன வேணும்?